ஹாய் ஆல். இந்த வீடியோல இந்திர பார்த்தசாரதி எழுதி சிடி இந்திரா டிரான்ஸ்லேட் பண்ண த லெஜெண்ட் ஆஃப் நந்தன் பிளேய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்திர பார்த்தசாரதி யாருன்னு பார்த்துடலாம். இந்திர பார்த்தசாரதி வந்து ரெங்கராஜன் பார்த்தசாரதியோட பெண் நேம் தான். இவர் வந்து 1930ல பிறந்து இன்னும் உயிரோட இருக்கிற ஒரு கண்டெம்பரரி ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சரோட ஸ்டார்ட்டிங் டைம்ல உள்ள ஒரு ஃபேமஸான ரைட்டர். அது மட்டும் இல்லாம இவர் தமிழ் லிட்ரேச்சர்ல ஃபேமஸான ஒரு பிளே ரைட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், அப்புறம் ஒரு லிட்டரரி கிரிட்டிக்கும் கூட. இவரோட ஒர்க்ஸ்ல யூசுவலா இவர் வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன, அது மட்டும் இல்லாம ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ பத்தியும் பேசியிருப்பாரு. யூசுவலி இவரோட ஒர்க்ஸ் வந்து பிராமின் ஆர்த்தோடாக்ஸி, காஸ்ட் ஆப்ரஷன், பொலிட்டிக்கல் ஹிப்போக்ரசி இது எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்றது மாதிரி தான் எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஒர்க்ஸ் மார்ஜினலைஸ்ட் ஆன கம்யூனிட்டிய, பவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற கம்யூனிட்டி எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது மாதிரியும் இருக்கும். இவர் வந்து கிட்டத்தட்ட 60 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 15 பிளேஸும் எழுதியிருக்காரு. இந்த 15 பிளேஸும் சோஷியல் ரியலிசம், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. யூசுவலா இவரோட கொஞ்சம் பிளேஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். இவரோட மேஜரான ஒர்க்ஸ பார்த்துடலாம். 1964ல குருதி பூனல் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இந்த நாவல் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரான பகத்சிங்கோட லைஃப பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த நாவலுக்காக இவருக்கு 1977ல சாகித்ய அகாதமி அவார்ட் கிடைச்சிருக்கு. ராமானுஜர், அவுரங்கசீப் இப்படிப்பட்ட நிறைய ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டீஸ பேஸ் பண்ணி பிளேஸும் இவர் எழுதியிருக்காரு. இவரோட ராமானுஜன் பிளேய்க்காக இவருக்கு இவரோட ராமானுஜன் பிளேய்க்காக இவருக்கு 2010ல சரஸ்வதி சம்மான் அவார்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரு தமிழ் தியேட்டருக்கு குடுத்த கான்ட்ரிபியூஷன பேஸ் பண்ணி 1999ல சங்கீத் நாடக் அகாதமி அவார்டும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, வெஸ்டர்ன் லிட்டரரி டெக்னிக்கையும், தமிழ் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைலையும் பிளெண்ட் பண்ணி எழுதுறது மாதிரி தான் இருக்கும். இவரு தான் தமிழ் தியேட்டர்ல நிறைய மாடர்ன் லிட்டரரி தீம்ஸையும் இன்க்ளூட் பண்ணவரு. ஸோ இப்போ நந்தன் கதை அல்லது த லெஜெண்ட் ஆஃப் நந்தன் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்திர பார்த்தசாரதிய ஈ.பா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட இந்த பிளே வந்து 1978ல தமிழ்ல நந்தன் கதை அப்படிங்கிற டைட்டில்ல பப்ளிஷ் ஆகுது. கிட்டத்தட்ட 20 இயர்ஸுக்கு அப்புறம் சிடி இந்திரா 2003ல இத தி லெஜெண்ட் ஆஃப் நந்தன் அப்படின்னு பப்ளிஷ் பண்றாங்க. இங்கிலீஷ்ல பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு 7th செஞ்சுரி அந்த செஞ்சுரீஸ்ல வாழ்ந்த ஒரு லெஜெண்டரி கேரக்டரான நந்தனார் அப்படிங்கிற கேரக்டர பேஸ் பண்ண ஸ்டோரி. ஸோ இத ரீஇன்டர்பிரட் பண்றது மாதிரி தான் பார்த்தசாரதி எழுதியிருப்பாரு. ஸோ இத வந்து 8th செஞ்சுரியில சுந்தரர் அப்படிங்கிறவரு திருத்தொண்டர் தோகை அப்படிங்கிற ஒர்க்ல ஒரு சிங்கிள் லைன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா அங்க வந்து நந்தனார் அப்படிங்கிற கேரக்டர் நேம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. இன்ஸ்டெட் அங்க திருநாளை போவார் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் இத வந்து 11th செஞ்சுரியிலேயே 12th செஞ்சுரியிலேயே நிறைய லிட்டரரி ஒர்க்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேக்கிழார் 12th செஞ்சுரியில அவரோட ஒர்க்கான திருத்தொண்டர் புராணம் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நந்தனோட டீட்டெயில்டான ஹிஸ்டரியும், அந்த சோஷியல் டைம் பீரியட்ல சொசைட்டில நடந்த விஷயங்களையும் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நந்தனாரோட ஸ்டோரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அ ஆன்ஷியன்ட் இந்தியால வர்ணா சிஸ்டம் அல்லது கேஸ்ட் சிஸ்டம் ப்ரிவேல் ஆயிருந்ததா நமக்கு தெரியும். ஸோ பிராமின்ஸ், வைஷ்யாஸ், க்ஷத்ரியாஸ், ஷூத்ராஸ் அப்படின்னு 4 கேட்டகரிஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இதுல பிராமின்ஸ் தான் அப்பர் கேஸ்ட்டா. அதாவது அவங்க வந்து கடவுளோட ஹெட்ல இருந்து வந்ததாக கருதப்படுறாங்க. இதுல அந்த கடவுளோட பாதத்துல இருந்து ஃபூட்ல இருந்து வந்தவங்க தான் அவுட் கேஸ்ட் அல்லது அன்டச்சபிள்ஸான தலித் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு பிலீஃப் ஆன்ஷியன்ட் டைம் பீரியட்ல இருந்துச்சு. ஸோ அந்த பிலீஃப் பேஸ் பண்ணி தான் இந்த கதையும் வரும். அதாவது நம்ம மெயின் கேரக்டரான நந்தன் வந்து இந்த அன்டச்சபிள் அல்லது அவுட் கேஸ்டான கேஸ்ட்ல உள்ள ஒரு பெர்சன். தலித் கம்யூனிட்டில உள்ள ஒரு பெர்சன். இவரோட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் கோவில்ல உள்ள நடராஜன் ஸ்டாச்சுவ பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிவனோட தாண்டவம் மாதிரி ஆடுற ஒரு ஸ்டாச்சு தான் நடராஜன் ஸ்டாச்சு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நந்தனார் ரொம்ப ஆசைப்படுவாரு. ஆனா இவர் வந்து ஒரு கீழ் ஜாதியில உள்ளவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ளாடி இவர அலோவ் பண்ண மாட்டாங்க.
லாஸ்ட் இவர வந்து அலோவ் பண்றாங்க. அது வந்து ஒன்லி ஃபயர் தீக்குளிச்சு அதுலேருந்து வெளிய வந்து தான் அத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வந்ததாகவும், அந்த ஸ்டோரியில சேக்கிழாரோட ஸ்டோரியில நந்தனுக்கே அந்த கனவு வர்றது மாதிரியும், அ அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அந்த பிராமின்ஸ் வந்து ஒரு சிச்சுவேஷன் குடுக்குறது மாதிரியும், அதுல வந்து இவரு இறந்து போறது மாதிரியும், இறந்ததுக்கு பின்னாடி அவரோட சோல் வந்து கடவுளோட அந்த ஃபூட்ல போய் சேர்றது மாதிரியும் அ சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து இந்திர பார்த்தசாரதி இந்த ஸ்டோரிய வந்து ரீஇன்டர்பிரெட் பண்றது மாதிரி, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது மாதிரி, கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வருத்தி, அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வருத்தி தான் ஒரு மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி நந்தனோட கதைய பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து இந்திர பார்த்தசாரதியோட நந்தன் கதைக்குள்ளாடி போலாம். ஸோ இந்த பிளேயில மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நந்தன். இவரு தான் புரோட்டகானிஸ்ட். இவரு வந்து தலித் கம்யூனிட்டில சார்ந்த ஒரு பாண்டட் லேபர். அதாவது டெம்பிள் சார்ந்தது, அது மாதிரி பிராமின் அப்பர் கேஸ்ட்லலாம் ஒருத்தர் கீழ வேல பார்க்குறாரு. ஸோ இவரு வந்து லேட்டர் ஒரு தாசி கேர்ள் ஆன அபிராமி கூட ரிலேஷன் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இதுல முதலியார், வேதியார் அப்படின்னு நெறைய அப்பர் கேஸ்ட்ல வர கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ இந்த தலித் கம்யூனிட்டில சார்ந்த நந்தன் வந்து கோவிலுக்குள்ளாடி என்டர் ஆகுறதுக்கான பெர்மிஷன் இருக்காது. ஸோ இங்க வந்து இந்திர பார்த்தசாரதி ஒரு ரிலிஜியஸான டச் குடுக்குறதுக்கு பதிலா, கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது மாதிரி எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, நந்தன வந்து ஒரு டிவோட்டி, ஒரு டிவோஷனல் பெர்சன் அப்படிங்கிற போர்ட்ரேட் பண்றத விட, ஒரு பியூட்டிய பிரைஸ் பண்ற பெர்சன், பியூட்டிய என்ஜாய் பண்ற பெர்சன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சிதம்பரம் கோவில்ல உள்ள நடராஜன் ஸ்டாச்சுவ பார்க்கணும், அதோட அழக ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தன் ரொம்ப ஆசைப்படுறதா இங்க வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஆனா, இவரு ஒரு அவுட்காஸ்டட் பெர்சன் ஆனதுனால, இந்த கோவிலுக்குள்ளாடி என்டர் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஆ ஸோ இவரு வந்து சரி நான் நாளைக்கு போகலாம், நாளைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இவர வந்து ஹிஸ்டரியில திருநாளை போவார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து நந்தனார் வந்து அந்த கனவோடயே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளால அதுக்குள்ளாடி போக முடியும், நடராஜர பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட இருப்பாரு. ஸோ இவரோட மைண்ட்ல என்ன வரும்னா, ஒருவேளை நம்மளும் பிராமின்ஸ் மாதிரி ஆயிட்டோம்னா, அவரோட அவங்களோட வேஸ ஃபாலோ பண்ணிட்டோம்னா, நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடலாம். அப்படின்னா நம்மளுக்கும் இதுக்குள்ளாடி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ இவரோட பீப்பிள் வந்து லீட் பண்ற லைஃப் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்க வந்து மெயினா சொசைட்டில யாரும் பெண்ணாத லிமினலான வேலைகள தான் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இங்க வந்து இருந்தாலும் இந்த தலித் பீப்பிள் தான் அந்த கோவிலுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பூவ சேகரிச்சு கொடுக்கிறதாக இருந்தாலும், அந்த லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது மாதிரியான அந்த கோவிலுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த தலித் கம்யூனிட்டில சார்ந்த பீப்பிள் தான் செஞ்சு குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த கோவிலுக்குள்ளாடி போகுது. இருந்தாலும் அந்த தலித் கம்யூனிட்டி பீப்பிள அன்டச்சபிள் ஆகவே கருதுறாங்க. அதனால அதுக்குள்ளாடி என்டர் ஆகுறதுக்கான பெர்மிஷன் இவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கிற டைம்ல நந்தனுக்கு வந்து இது ரொம்பவே ப்ரொவோக் ஆகுது. ஸோ இவர் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் இப்படி இத ஃபாலோ பண்றாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க செய்ற விஷயங்கள் எல்லாம் டெம்பிளுக்குள்ளாடி போகும்போது, ஏன் எங்கள அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து அவரோட மக்களுக்கு புரியல. அவரோட கம்யூனிட்டில உள்ள மக்களுக்கு புரியல. அவங்க என்னன்னா காலாகாலங்களா இந்த வேஸ தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அது பழகிடுது. ஸோ அதனால அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஒரு மைண்டே வரல. அவங்க அதுல அட்ஜஸ்ட் ஆயி இப்படிதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அட்ஜஸ்டும் ஆயி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நந்தனுக்கு இத வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அவரு வந்து இத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாரு. அதனாலவே அவரு அவரோட பீப்பிளையும் டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம இப்படி வாழக்கூடாது. நம்ம வந்து பிராமின்ஸோட வேஸ ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடலாம். நமக்கும் அந்த கோயிலுக்குள்ளாடி போக முடியும் அப்படின்னுலாம் சொல்லும்போது, அந்த மக்கள் வந்து அதையெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அதையெல்லாம் கேட்கவும் இல்ல. அவங்க அவங்களோட லைஃப வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஆ இருந்தாலும் இந்த நந்தன் வந்து கிவ் அப் பண்ணல. அவரு வந்து இவங்கள டீச் பண்ற வேலைய கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாரி விஷயம் நந்தன் பண்ணும்போது, அது வந்து அப்பர் காஸ்ட் பீப்பிளுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ட கொடுக்குது. இங்க வந்து நந்தனுக்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டி கிடைக்கிற மாரி நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னா, கேஸ்ட் சிஸ்டம் வந்து கடவுள் படைச்சது கிடையாது. இது வந்து மனுஷன் தான் அப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். அத படைச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நந்தனுக்கு மைண்ட்ல வருது.
அது மட்டும் இல்லாம நந்தன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இன்னும் கடவுள்கிட்ட கொஞ்சம் கூட க்ளோஸ் ஆயி, ஒரு ஸ்பிரிச்சுவலான வேய ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளும் பிராமின்ஸ் மாதிரி ஆயிடலாம். ஏன் அப்டின்னா, பிராமின்ஸ் மெயினா ப்ரீஸ்ட்டா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களோட டைம் ஃபுல்லாவே அவங்க வந்து கடவுள சர்வ் பண்றதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் கடவுள்கிட்ட கொஞ்சம் கூட க்ளோஸ் ஆயிட்டோம்னா, நம்மளும் பிராமின்ஸ் மாதிரி ஆயிடலாம். டெம்பிளுக்குள்ளாடி போயிடலாம், நடராஜர பார்த்துடலாம் அப்படின்னு இந்த நந்தன் நினைக்கிறாரு. ஸோ நான் மட்டும் அப்படி போனா எப்படி? என்னோட கம்யூனிட்டி பீப்புளும் வரணும். என்ன மாதிரியே அவங்களும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு இவரு டீச் பண்ணாலும், அவங்க அவங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றது மாதிரி இல்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கம்யூனிட்டி பீப்பிள் ஒரு வாட்டி நல்லா ஹேப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க அந்த மாதிரி டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோக் டான்ஸ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஃபோக் டான்ஸ பெர்ஃபார்ம் பண்றது நந்தனுக்கு பிடிக்கல. இவரு வந்து அ அப்பர் காஸ்ட் பீப்பிளோட பரதம் மாதிரியான டான்ஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பீப்பிள் இந்த மாதிரி ஃபோக் டான்ஸ் பண்ணும்போது நந்தன் வந்து கோவத்துல இவங்கள திட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நந்தன் வந்து இந்த பீப்பிள புல்லாக்ஸ் கூட, காளை மாட்டுக்கு கூட கம்பேர் பண்றாரு. ஸோ அங்க வந்து இப்படி சொல்லும்போது இந்த பீப்பிள் வந்து "ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஈவன் காளை மாட்டுக்கு கூட அந்த டெம்பிள்குள்ளாடி போறதுக்கு முடியுது. நம்மளால போக முடியல." அப்படின்னு சொல்லிட்டு நந்தனார் சொல்லும்போது, இவங்களுக்கும் அது வந்து ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த பீப்பிளும் அத அக்செப்ட் பண்றாங்க. நந்தன் கூட எக்ரி பண்றாங்க. அவங்களோட லைஃப சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அப்பர் காஸ்ட் பீப்பிளுக்கு கொஞ்சம் கோவமா இருக்கும். ஏன் இவன் இப்படி பண்றான்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நந்தன் மேல ரொம்ப கோவம் வரும். ஸோ நந்தன வந்து நம்ம அடக்கிட்டோம்னா, இந்த ஹோல் கம்யூனிட்டிய நம்ம வந்து அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ அதனால நந்தனுக்கு வந்து ஒரு ஹார்ம் காஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக இவர் வந்து இந்த அப்பர் காஸ்ட் பீப்பிள் வந்து வேதியார் அப்படின்னு அப்பர் காஸ்ட்ல அந்த ப்ரீஸ்ட்டா இருக்கிற பிராமின்ஸ வந்து வேதிக் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வேதியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேதியாஸோட ஹெல்ப்ப சீக் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்பிரசி பண்றாங்க. சதித்திட்டம் தீட்டுறாங்க. ஸோ எப்படி இந்த நந்தன வந்து டிமாலிஷ் பண்ணலாம்? அ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எப்படி இல்லாதாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசில தான் இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு ட்ராப் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கனவு வர்றது மாரியும், அந்த கனவுல கோடு வர்றது மாரியும், சரி நான் வந்து நந்தன அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டிவோட்டியா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன்ல தான் நான் அத அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் வந்து சொன்னது மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. நந்தன் கிட்ட சொல்றாங்க. அது கனவுல கடவுள் என்ன அ ஒரு விஷயம் டிமாண்ட் பண்றாங்கன்னா, நந்தன் வந்து பியூரிஃபிகேஷன்ல அண்டர்கோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது எப்படிப்பட்ட பியூரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்ன தீக்குள்ளாடி டிப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆதி புராணங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதி எபிக் வொர்க்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயம் இருக்கும். ஆனா, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் இருக்கும். அதுல வந்து ஒரு டிவைன் டச் இருக்கனாலவே அந்த மாரி விஷயங்கள்ல அந்த தர்மாவோட சுப்பீரியாரிட்டிய காமிக்கிறதுக்கு, ட்ரூத்த காமிக்கிறதுக்காக அங்க வந்து அந்த கேரக்டர் பொழச்சு வர்றது மாதிரி குடுத்துருப்பாங்க. ஆனா, இங்க எந்த ஸ்டோரியில என்ன ஆகுதுன்னா, ஹியூமன் வந்து அப்படி ஒருபோதும் வெளிய வர முடியாது. அந்த மாரி விஷயத்த தான் அத ரியாலிட்டிய தான் இந்திர பார்த்தசாரதி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ நந்தன வந்து அந்த தீக்குள்ளாடி டிப் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையில நம்ம பார்க்கும்போது, அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம் பீரியட்ல உள்ள காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அட் த சேம் டைம் தாசி சிஸ்டத்த பத்தியும் பேசியிருப்பாரு. தாசி சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவதாசி சிஸ்டம். இது வந்து இந்தியால இருந்தது. ஸோ இதுல வந்து இந்த பரதநாட்டியம், குச்சிப்புடி அது மாதிரி எல்லாம் பண்ற ஆர்டிஸ்ட் இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட லைஃப தேவதாசி, கடவுளுக்கு வேலை பண்ற மாதிரி டெம்பிளுக்குள்ளாடியே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப அவங்க ஃபுல்லா அந்த டெம்பிளுக்குள்ளாடியே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இத வந்து ஒரு பெரிய ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி கண்டக்ட் பண்ணி தான் அவங்கள அந்த டெம்பிளுக்குள்ளாடி வ வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டெம்பிளுக்குள்ளாடியே அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அத வந்து அந்த சிஸ்டத்த வந்து பேனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டத்தையும் இந்திர பார்த்தசாரதி இந்த பிளேக்குள்ளாடி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்திர பார்த்தசாரதி கொண்டு வந்த சேஞ்ச். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியில இருந்து கொண்டு வர சேஞ்ச. ஸோ இந்த தேவதாசி சிஸ்டத்த எப்படி இந்த பிளேக்குள்ளாடி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அப்படிங்கிற கேரக்டர்ல தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு தாசி விமனா இருப்பாங்க. ஸோ அபிராமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தன் அந்த கேரக்டர டெம்பிளுக்குள்ளாடி என்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர். ஸோ நந்தன் வந்து டெம்பிளுக்குள்ளாடி போக முடிஞ்சாலும், நந்தனுக்கு அந்த நடராஜர் ஸ்டாச்சுவ பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த
நடராஜர் ஸ்டாச்சு இருக்கிற பிளேஸ்ல இவருக்கு பெர்மிஷன் கிடைக்காது. ஸோ இப்ப வந்து நந்தன் வந்து இந்த அபிராமிய மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கான்ஸ்பிரசி இந்த ட்ராப்ல நந்தன் கிட்ட இந்த தீக்குள்ளாடி டிப் ஆக சொல்ற டைம்ல, நந்தன் வந்து என்ன நினைப்பாருன்னா, ஸோ நம்ம மட்டும் கோவிலுக்குள்ளாடி போக முடிஞ்சு, நம்ம வைஃப்‌க்கு கோவிலுக்குள்ளாடி போக முடியலன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. அதனால கூட தன்னோட வைஃப்பும் அந்த தீக்குள்ளாடி டிப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த கான்ஸ்பிரசிய இந்த ட்ராப்ப எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம்னா, அந்த அந்த ட்ராப்ப கொஞ்சம் கூட ரியலா காமிக்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. இந்த அப்பர் காஸ்ட் பீப்பிள். பரதம், அப்புறம் ஃபோக் டான்ஸ் இதோட ஒரு இந்த காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இப்ப வந்து அந்த காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி இந்த கான்ஸ்பிரசி இந்த ட்ராப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அ அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நந்தன் வந்து இந்த மாதிரி டீக்குள்ளாடி போணும். அது மட்டும் இல்லாம, நந்தன் வந்து நைட்டு ஃபுல்லா நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் கிடைக்கிறதுக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னதா இந்த அப்பர் காஸ்ட் பீப்பிள் வந்து நந்தன் கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து இதெல்லாம் கேட்கும்போது, நந்தன் வந்து ஒரு செயிண்ட் ஆன ஒரு கேரக்டர் மாதிரி போர்ட்ரேட் ஆகும். இது வந்து அவரோட கம்யூனிட்டில உள்ள பீப்பிளுக்கும் கொஞ்சம் ஜெலஸ வந்து கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அப்பர் காஸ்ட் பீப்பிளுக்கும் ஜெலஸா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த தீக்குள்ளாடி போனதுக்கப்புறம் நந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே டிமோலிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப்ல இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்டோரியோட எண்டிங்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நந்தனும், அபிராமியும் அந்த தீக்குள்ளாடி என்டர் ஆகுறது மாதிரி போர்ட்ரேட் ஆகும். ஆனா அந்த தீக்குள்ளாடி இருந்து நந்தன் மட்டும் வெளிய வர்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து நந்தனோட அப்பியரன்ஸே ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கும். நந்தன் வந்து ஒரு பிராமின் மாதிரி பூணூலெல்லாம் போட்டு ஒரு பிராமின் மாதிரியே வெளியில வர்றது மாதிரி இருக்கும். ஆனா அபிராமி வரமாட்டாங்க. இப்ப வந்து நந்தன் வந்து கோவிலுக்குள்ளாடி போறது மாதிரியும், நடராஜர் ஸ்டாச்சுவ பார்க்கறது மாதிரியும் இருக்கும். ஆனா என்ன ஆகும்னா, இவர வந்து யாருமே தடை தடை போட மாட்டாங்க. உள்ள போறதுல இருந்து அ அலோ பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா, யாருக்குமே இவர பார்க்க முடியல. என்னன்னா, நந்தன் வந்து இறந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப வந்து அந்த அப்பர் காஸ்ட் பீப்பிளோட ட்ராப் வந்து சக்சஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நடராஜர் ஸ்டாச்சுவ பார்க்கலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த நம்ம நந்தன் வந்து அந்த தீக்குள்ளாடியே போறது மாதிரி, எண்ட் ஆகுறது மாதிரி அந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ இதுல வந்து அந்த க்ரூவல் மைண்டட் அந்த கேஸ்ட் சிஸ்டத்தோட க்ரூவல்டிய இந்திர பார்த்தசாரதி வந்து பியூட்டிஃபுல்லா போர்ட்ரேட் பண்றாரு. ஸோ இதுல வந்து இவர் மெயினா கொண்டு வர சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் அப்படின்ற அந்த நேமவே அவரு சேஞ்ச் பண்றாரு. நந்தனார் அப்படின்னு சொல்ற அந்த சேஞ்ச அ அந்த நந்தன் அப்படின்னு அவரு சேஞ்ச் பண்றாரு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆ சேஞ்ச் பார்த்தசாரதி கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச். இது மட்டும் இல்லாம அ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ சேஞ்ச் பண்றாரு. ரிலிஜியஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ மாத்தி கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி டிவோட்டி அப்படிங்கிற டிவோஷனலான ஒரு பெர்சனா தான் மாத்தி பியூட்டிய கொஞ்சம் பிரேஸ் பண்ற மாதிரியான பெர்சன் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு விமன் கேரக்டரையும் அதுக்குள்ளாடி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த தேவதாசி சிஸ்டத்த போர்ட்ரேட் பண்றதுக்கு. அது மாதிரி அந்த கான்ஸ்பிரசி கொண்டு வர்றது வேதியார் அப்படின்னு ஒரு கேரக்டர கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ட்ராப்ப மெயினா அவங்க கொண்டு வர்றதுக்கு மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் மாதிரி இன்னொரு கேரக்டர் சொசைட்டில உருவாகக்கூடாது. எப்பவுமே இந்த காஸ்ட் பீப்பிள் வந்து சப்ரஸாவே இருக்கணும். அண்டர்லயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இத பண்றாங்க. ஸோ இதுல வந்து டபுள் மோட்டிவ் இருக்கும். ஒண்ணு வந்து நந்தன் அப்படிங்கிற கேரக்டர அழிக்கணும். அது மாதிரி நந்தன் அப்படின்ற கேரக்டரோட சாவு வந்து மத்த கம்யூனிட்டி பீப்பிள் அதாவது அன்டச்சபிளான பீப்பிளுக்கு ஒரு பாடமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத அ இந்த பார்த்தசாரி இதுல போர்ட்ரேட் பண்றாங்க. ஸோ மெயினா அந்த கேஸ்ட் சிஸ்டத்தோட க்ரூவல்டிய தான் இதுல போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா உங்க டாபிக்ஸ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.